நிமிடம் 1. தொடக்கம், அமைதி மற்றும் ரகசியம். ஒரு அடர்ந்த பச்சைக்காடு. அங்கே சூரிய ஒளி கூட மரங்களின் இலைகளை கடக்க தயங்கும் அளவுக்குச் செழுமை. அந்த காட்டில் கஜு என்ற ஒரு குட்டி யானை தனது பெற்றோருடன் வசித்து வந்தது. ஒரு மாலை நேரத்தில் காட்டின் மூத்த யானைகள் ஒரு பழைய ரகசியத்தை பகிர்ந்து கொண்டன. வடக்கே பனிமலைகளுக்கு பின்னால் ஒரு மந்திர ஒளி மரம் இருப்பதாகவும் அதன் ஒளி பட்டால் தீராத நோய்களும் துயரங்களும் நீங்கிவிடும் என்றும் அந்த கதை கூறியது. கஜுவின் கண்களில் ஒரு புதிய கனவு மின்னியது. தன் குடும்பத்துடன் அந்த ஒளியை தேடிச் செல்ல அது ஆசைப்பட்டது. நிமிடம் 2. பயணத்தின் தொடக்கம் மற்றும் தடைகள். தன் குட்டியின் ஆசையை நிறைவேற்ற அந்த பெற்றோர் சம்மதித்தனர். முதுகில் சிறிய பைகளை சுமந்து கொண்டு அந்த மூவர் குடும்பம் தங்கள் பயணத்தை தொடங்கியது. அவர்கள் பழகிய காடு மெல்ல மெல்ல பின்வாங்கியது. அடர்ந்த புதர்கள், வழவழப்பான பாறைகள் என பாதை கடினமானது. ஒரு நாள் பெரும் மழை பெய்தது. காட்டாறு அவர்களின் பாதையை மறித்தது. ஆனால் அப்பா யானையின் பலமும் அம்மா யானையின் அரவணைப்பும் கஜுவுக்கு பயத்தை போக்கியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்து அந்த போராட்டங்களை கடந்தனர். நிமிடம் 3. நிலப்பரப்பு மாற்றம், மாயாஜாலத்தின் வாசல். பயணம் தொடங்கி பல வாரங்கள் ஆகின. இப்போது காற்று சில்லிடத் தொடங்கியது. பச்சை நிற இலைகளுக்கு பதில் படிகங்களைப் போல மின்னும் செடிகள் தென்பட்டன. அவர்கள் இப்போது பனி படர்ந்த மலைகளின் எல்லையில் நின்று கொண்டிருந்தனர். அங்கே ஒரு ரகசிய நுழைவாயில் தெரிந்தது. கஜுவும் அதன் பெற்றோரும் பயத்துடன் ஆனால் நம்பிக்கையுடன் உள்ளே நுழைந்தனர். குகையின் மறுபுறம் அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் கற்பனைக்கும் எட்டாதது. அங்கே வானம் ஊதா மற்றும் பச்சை நிற ஒளியால் அரோரா நடனமாடி கொண்டிருந்தது. நிமிடம் 4. மந்திர உலகம், ஈர்ப்பு விசையற்ற மகிழ்ச்சி. அந்த புதிய உலகத்தில் ஈர்ப்பு விசை கூட ஒரு விளையாட்டு பொருள் ஆனது. கஜு மெல்ல தன் கால்களை தரையில் இருந்து பிரித்தது. அது காற்றில் ஒரு சிறகை போல மிதக்கத் தொடங்கியது. அம்மா யானையும் அப்பா யானையும் தங்களின் எடையை மறந்து அந்த மந்திர காற்றில் மிதந்தனர். அங்கே பல திசைகளில் இருந்தும் வந்த யானைகள் அமைதியான ஊர்வலம் போலச் சென்று கொண்டிருந்தன. அங்கே சண்டைகள் இல்லை, பயம் இல்லை, வெறும் அமைதி மட்டுமே நிலவியது. வழியெங்கும் வண்ணத்து பூச்சிகள் ஒளியின் துணுக்குகளாக சிதறி அவர்களுக்கு வழிகாட்டின. நிமிடம் 5. பேரொளியின் தரிசனம். இறுதியாக அவர்கள் அந்த இலக்கை அடைந்தனர். உலகத்தின் அச்சாணியாக ஒரு மாபெரும் ஒளி மரம். அதன் கிளைகள் நட்சத்திரங்களை தொட்டு நின்றன. அந்த மரத்திலிருந்து வெளிப்பட்ட ஒளி அவர்களின் உடலையும் ஆன்மாவையும் வருடியது. அந்த தருணத்தில் கஜுவும் அதன் பெற்றோரும் ஒருவரை ஒருவர் இறுக தழுவிக்கொண்டனர். குடும்பத்தின் அன்புதான் உலகிலேயே பெரிய மந்திரம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அந்த மரத்தின் அடியில் இருந்து ஒரு ஒளி நதி ஓடத் தொடங்கியது. அந்த நதி அறிவையும் பேரன்பையும் சுமந்து செல்வது போல் மின்னியது. நிமிடம் 6. முடிவு, புதிய விடியல். வானிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளிக்கற்றை இறங்கி வந்து அந்த நதியின் மேல் ஒரு மின்னும் பாலத்தை உருவாக்கியது. மற்ற யானைகளின் வாழ்த்து முழக்கங்களுக்கு இடையே கஜுவின் குடும்பம் அந்த பாலத்தின் மீது கம்பீரமாக அடியெடுத்து வைத்தது. அவர்கள் இப்போது சாதாரண யானைகள் அல்ல, பேரொளியின் தூதுவர்கள். இருளை நீக்கி ஒளியை பரப்ப அவர்கள் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினார்கள். நம்பிக்கை, அன்பு மற்றும் ஒற்றுமை இருந்தால் எப்பேற்பட்ட சவாலான பயணமும் ஒரு தெய்வீக அனுபவமாக மாறும் என்பதற்கு இந்த குடும்பமே சாட்சி.